தம்பி கணேஷ்குமார்ட்ட நான் சொல்றேன், நீங்க ஜாதிய கட்சி இல்லைன்னு சொல்றீங்க, எல்லா ஜாதிக்காகவும் போராடுறீங்கிறீங்க. ஓகே, நீங்க ஏங்க இன்னும் வன்னியர் சங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க? அதனால என்ன அதுக்கு ஆண்டு விழா நடத்துறீங்க, மாநாடு நடத்துறீங்க. அப்ப எப்படிங்க உங்களை வேற மாதிரி பாப்பாங்க மக்கள்? தம்பி, நான் உங்களை சரியா பாக்குறேன், மக்கள் எப்படி பாப்பாங்க உங்களை? நீங்க வன்னியர் சங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு நடத்துறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? நாங்க இப்பவும் நடத்துவோம். அப்ப எப்படி மக்கள் நம்புவாங்க? பாட்டாளி மக்கள் எப்படி உங்களை ஜாதிய கட்சி இல்லைன்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க தம்பி, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நன்மைக்காக தான் சொல்றேன் நான், உங்க நன்மைக்காக தான் பதில் சொல்லிடுறேன். வன்னியர் சங்கம் 81ல துவங்கப்பட்டது. 91ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குறாங்க. கட்சி துவங்குவதற்கு முன்னாடியே அந்த மக்களுக்கான போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வரும் பொழுது இருங்க, நான் இப்பதான் சொல்றேன், நாங்க இன்னைக்கு நடத்துவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மக்கள் பாப்பாங்க, கை தூக்கி விடுவதற்கு அந்த மக்களுக்கு ஆள் இல்ல. நாங்க சங்கம் நடத்துவோம்.